ऋतं संसारदुःखं द्रव यत् इति रुद्रः. ऋतं संसारदुःखं द्रव यத் இதி ருத்ரஹா. பிரேமஸ்வரூபலாரா, அன்பின் வடிவங்களே, ஆத்மஸ்வரூபங்களே, ஸ்ரீருத்ர பிரஷ்னம், சதருத்ரியம், ருத்ராபிஷேகம், ஏகாதச ருத்ர பாராயணம். ஸ்ரீருத்ரத்துக்கு நிறைய அர்த்தம் இருந்தாலும் எல்லாமே ஸ்ரீருத்ர அபியாசம் பண்ணணும், பாராயணம் பண்ணணும் அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம் சம்சார துக்கத்திலிருந்து விடுபடுறது. சம்சாரம்னும் போது துக்கம் கிடையாது, சம்சாரம் மேல பற்றுதல் இருக்கிறதுனால தான் துக்கம். ஸ்ரீருத்ரம் பாராயணம் பண்ண பண்ண, அது ஸ்ரவணம் கேட்க கேட்க ஒரு ஜீவாத்மாவோட ஆத்தியாத்மிக பிரகதின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக எழுச்சி நடக்குது. அது பௌதீக விரக்தியை கொடுத்து, தெய்வ ரக்தியை கொடுத்து ஒருத்தரை ஜீவ முக்தி நிலைக்கு எடுத்துட்டு போகுது. பௌதீக விரக்தி நடக்கலைன்னா தெய்வ ரக்தி வராது. மனது உலகத்திலையும் இருக்கு, உலகத்தை உருவாக்கிய பரம்பொருள் மேலேயும் இருக்கு அப்படின்னா அது ஒரு விதத்துல குரங்கு மனதுதான். உலகத்தை உருவாக்கிய பரம்பொருள்ல எல்லா இடத்துலையும், எல்லாத்துலேயும், எல்லாத்துக்குள்ளேயும் பார்க்கக்கூடிய அந்த ஞான திருஷ்டி இருக்கும்போது மட்டும்தான் நீங்க முழுமையான தெய்வ ரக்தியில ஜீவமுக்தனா ஆக முடியும். ஸ்ரீருத்ர பாராயணம் அதுக்கு வித்திடுது. இந்த தாத்பரியமும் அதை தான் விளக்குது. அதனால தான் இன்னொரு அர்த்தமும் ஸ்ரீருத்ரத்துக்கு நான் இந்த உணர்வுல ஏற்கனவே நிறைய தடவை அதை சொல்லிட்டேன். ருதிரம் திரவியதி இது ருத்ரஹா. உலக ரீதியான கண்ணீரை துடைப்பதும் ருத்ரனே, ஆனந்த கண்ணீரை வரவைப்பதும் ருத்ரனே அப்படின்னு சொல்லி ஸ்ரீருத்ர அபியாசம், ஸ்ரீருத்ர பாராயணம், ஸ்ரீருத்ர ஸ்ரவணம், ருத்ராபிஷேகம் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உள்ள இருக்கிற 6 எதிரிகள், அரிஷத் வர்கான்னு சொல்லக்கூடிய 6 எதிரிகளோட ஒவ்வொரு நிமிஷமும் போராடக்கூடிய அந்த போராட்டத்துக்கு சக்தி ஸ்ரீருத்ரனால, ஸ்ரீருத்ர ஆவாகனத்தால நடக்குது. இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு இந்த நொடியில, இந்த க்ஷணத்துல, இந்த நாள் அமைதியாகவும் காம குரோத மோக லோப மத மாச்சரியத்திலிருந்து விடுபட்டவராகவும் உங்க மனசு முழுமையா கடவுள் நிலையில லயமாகக்கூடிய அந்த நிலை இருந்தாலும், ஆனா இதுவும் மாறக்கூடியதே. நாளை அது மாறணும். அதனாலதான் ஸ்ரீருத்ர அபியாசத்தால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ரீருத்ரன் போது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த எதிரிகளோட போராடக்கூடிய அந்த வல்லமையை ஸ்ரீருத்ரன் வழங்குகிறார். அதே சமயத்துல என்றும் போராடக்கூடிய அந்த சக்தியும் எப்பவுமே அது ஆவாகனத்தால் அது கிடைக்கப்பெறுது. இதனால ருத்ரனோட படை வீரர்கள், ருத்ரனோட அந்த கணங்கள் இந்த 6 எதிரிகள்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆன்மீக எழுச்சிக்கு, கடவுளை உணர்றதுக்கு, ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு எதிரின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையிலிருந்து இந்த 6 எதிரிகளை அழிக்கக்கூடிய அந்த சக்தியை ருத்ரங்களும் ருத்ர கணங்களும் ருத்ர ஆவாகனம் மூலியமா அது கிடைக்கும். இதுதான் முக்கியமான நிலை. அதனாலதான் 3வது அணுவாக்கத்துல அந்த முதல் வச்சனம், நம சகமனாய
நிவ்யாதினாய அவ்யாய தினனாம் பதையே நமோ நமः. அவ்யாதினாம் பதையே நமோ நமः. அப்படின்னா எல்லா எதிரிகளையும் அடக்கி மீண்டும் மீண்டும் தாக்கி அந்த படை ருத்ரகண படைகளுக்கு தளபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீருத்ரனை நான் தலைவணங்குகிறேன். The one who subdues all enemies and strikes back again and again repeatedly to those that Rudra I offer my salutation. அதே சமயத்தில் and who is the commander of all his force, அந்த ருத்ரனுக்குன்னு நான் என்னோட வணக்கத்தை தலை வணங்குறேன் அப்படின்னு ஸ்ரீ ருத்ரத்தில் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். இதில் என்ன அர்த்தம்? உள்ள அர்த்தம்னா வெளியில எதிரிங்கிறது யாருமே இல்லை, உள்ளதா இருக்கு. அந்த 6 எதிரிகளோட போராடக்கூடிய அந்த சக்தியை ருத்ர பாராயணம், ருத்ராபிஷேகம், ருத்ர ஸ்ரவணம், ருத்ர நிஷ்டம், அது ஆத்மார்த்தமா நீங்க சொல்லும் போதும் கேட்கும் போது அபியாசமா அதை நிற்கும் போது அந்த உள்ளர்த்தத்தை புரிஞ்சு உள்வாங்கும் போது அந்த நிலை உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ருத்ரத்தோட தாத்பரியமும் மகாத்மியமும் கூட. முக்கியமா இந்த ஸ்ரீருத்ரத்தை படிச்சதுனால அதை சொல்லிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, அதுக்கு 63 நாயன்மார்கள்ல ருத்ர பசுபதி நாயனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். திருவாரூர் ஜில்லால தமிழகத்துல சைவ சித்தாந்தத்துல சைவ வழிபாடு ஓங்கி இருந்த அந்த காலகட்டத்துல அவரு எந்த ஆத்ம ஞானத்துக்காகவும் எந்த குரு இடமும் எந்த உபதேசமும் வாங்கல. திருவாரூர்ல இருக்கக்கூடிய பாலேஸ்வரர் கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த தீர்த்த குண்டத்துல என்னைக்குமே காலையும் மாலையும் நீராடி ஸ்ரீருத்ரத்தை பாராயணம் செய்தார். ஸ்ரீருத்ரத்தை அவர் ஜபிச்சார். அந்த பலனாகப்பட்டது அவர் மனது இந்த அரிஷத்வர்கான்னு சொல்லக்கூடிய இந்த 6 தீய குணங்களால விடுவிக்கப்பட்டு அதிலிருந்து முக்தி கிடைச்சு அவர் அன்புலையும் நிபந்தனையற்ற கருணையிலையும் இருந்து பரமேஸ்வரனை அடைஞ்சு கைலாச பிராப்தி அவருக்கு கிட்டியது. இதுவே அதுக்கு உதாரணம். ஸ்ரீருத்ரத்தை நித்தியம் ஜபிக்கிறதுனால, நித்திய பாராயணம் பண்றதுனால எந்த நிலை கிடைக்க பெறுன்றதுக்கு இன்னைக்கும் 63 நாயன்மார்கள்ல அந்த ஸ்ரீருத்ரம் அபியாசம் பண்ணதுனால, பாராயணம் பண்ணதுனால அவருக்கு பேரே ருத்ர பசுபதி நாயனார். ருத்ரத்தோட மகாத்மியத்தை விளக்கக்கூடிய ஒரு சம்பவமா, ஒரு உயர்ந்த ஆத்மாவோட உன்னத ஆத்மாவோட சரித்திரமா இது இருக்கு. இத்தனை விஷயம் ஸ்ரீருத்ர பாராயணமும் ஸ்ரவணமும் ஒரு ஆத்மாக்கு செய்யும். அதோட மனமாற்றத்துக்கு அது வித்திடும். முக்கியமா இன்னொன்னும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாத்துக்கும் தெளிவு கொடுக்க நான் விரும்புகிறேன். என்னன்னா, எந்த ஒரு அர்ச்ச வடிவத்துக்கும் இங்க லிங்கம் இருக்கு, அதுவும் நான் தான், சாய் பிரேம போகேஸ்வர லிங்கம். எந்த அர்ச்ச வடிவத்துக்கும் சூக்ஷ்ம ரூபம், சூக்ஷ்ம சரீரம், இல்லை காரண சரீரம், மகா காரண சரீரம் எல்லாம் இல்லை. அது வாழக்கூடிய இந்த ஜீவனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு விதத்துல லிங்க நிஷ்டையா நிறைய பேர் இருக்காங்க. அது பக்தி வழிபாடுல உச்சக்கட்ட நிலையில இருக்கு. ஒரு பூஜைய நம்ம ஆரம்பிக்கும் போது பூஜானா பூர்ணம் ஜெயதி இதி பூஜகா, பூர்ணமா இருக்கக்கூடிய பரபிரம்மத்தை அது உணரணும். அதை நான் முழுமையா என் மனசுல பதிய வைக்கணும். அந்த நிலையை நானும் பூர்ணன்றத உணர்றதுக்காக தான் இந்த பூஜா விதி, பூஜா புரஸ்காரம் எல்லாம். பூர்ணமா சச்சிதானந்த விக்கிரகமா நான் இங்க உட்கார்ந்து இருக்கும்போது எந்த நியமத்துக்கும் அவசியமே இல்லை.
அதையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அதுக்காக ஆகமமும், நிகமமும், நியமமும் முக்கியத்துவம் அற்றதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுவும் வேணும். ஆனா பூர்ணமா இங்க சச்சிதானந்த குருவா, சத்யசாய் உணர்வுல, அனந்த பிரேம பாவத்துல, அத்வைத்த பாவத்துல உட்கார்ந்திருக்கும்போது, ஏன்னா உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தையும் நான் விளக்க முயல்றேன். கலச ஆவாகனம், வருணன ஆவாகனம் பண்ணி ஒரு பூஜான்னும்போது முதல்ல பௌசுத்தி நடக்கணும். அதுக்கப்புறம் ஆவாகனம் நடக்கணும். அதுக்கப்புறம் அர்ச்சனை நடக்கணும். அதுக்கப்புறம் பிராண பிரதிஷ்டை நடக்கணும். அதுக்கப்புறம் தான் அர்ச்சனையே நடக்கும். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் குடுத்து, அந்த மங்கள ஆரத்திய நம்ம எடுக்கணும். இதுதான் பூஜாவோட விதி. அது அற்புதமா என்னோட பிரிய ஸ்ரீமான் ரமணன் மகரிஷி அற்புதமா செஞ்சார். ஒவ்வொன்னும் விளக்கி விளக்கி சொன்னார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இருந்தாலும், ஒரு உணர்ந்த ஞானி, ஆத்ம சாட்சாத்காரமான ஒரு ஜீவாத்மா, இல்ல பிரம்ம ஞானம் அடைஞ்ச ஒரு ஜீவாத்மா, பிரத்யேக்ஷ ரூபத்துல இருக்கும்போது, அவங்க இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அவங்க நேத்திரத்தாலேயே அந்த கலசம் பிரதிஷ்டை செய்யப்படுது. இது நேத்திர பிரதிஷ்டைன்னு அர்த்தம். இது பிரம்ம ஞானிகளுக்கு, உணர்ந்த ஞானிகளுக்கு நடக்கக்கூடியது. நேத்திரம் பார்க்கிறதுலயே, அந்த திரிநேத்திர நிலையிலேயே அந்த கலசம் ஆவாகனம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படுது. அந்த விக்கிரகம் சொல்லக்கூடிய அந்த அர்ச்சை வடிவமும் பிரதிஷ்டை செய்யப்படுது. அதையும் தாண்டி ஸ்பர்ஷ பிரதிஷ்டை. ஸ்பர்ஷத்தாலேயும் பிரதிஷ்டை செய்யப்படுது. ஆனா, அவதார பிரத்யேக்ஷமா உட்கார்ந்திருக்கும்போது, பிரத்யேக்ஷமே பிரதிஷ்டம். எந்த இடத்துக்கு இந்த வடிவம் போகுதோ, அந்த பிரத்யேக்ஷமே அந்த விக்கிரகத்துக்கு பிரதிஷ்டை கொடுக்க போகுது. ஏன்னா பிரதிஷ்டைங்கிறது என்ன? ஆவாகனம் செய்து முறைப்படி அந்த உயிரை, பிராணத்தை தீஷ்டமா கொடுக்கிறது தான் பிரதிஷ்டை. ஒரு பிரம்மஞானி ஒரு கஷேத்திரத்துக்கு போகும்போது, அங்க இருக்கக்கூடிய அர்ச்சை ரூபத்தை ஆசீர்வதிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு இருக்கு. எந்த ஆகம விதியும், எந்த நிகமும், எந்த நியமமும், எந்த விதியும் உணர்ந்தவர்களுக்கு கிடையாது. அவர்களே விதியாக இருப்பார்கள். விதியை கடந்தவர்களா இருப்பார்கள். இந்த நிலையில இருக்கும்போது நான் ஏன் இத சொல்றேன்னா, இந்த வடிவத்தோட பிரத்யேக்ஷ உணர்வுல என்னோட ஆக்ஞை சக்கரத்திலிருந்து ருத்ரன் இங்க தோன்றாரு. ரொம்ப முக்கியத்துவம் நீங்க பூஜா விதிக்கு கொடுக்காம, உங்களுக்குள்ள இருக்கிற சித்த சுத்திக்காக நீங்க கொடுத்தீங்கன்னா, சீக்கிரம் உங்களோட அந்த பாவ ரோக வைத்தியம்ங்கிறது உடனே நடக்கும். 2 விஷயம் நான் கவனிச்சுட்டே இருக்கேன். நிறைய பேருக்கு நான் சொல்றேன். இன்னும் நிறைய பேருக்கு இது தெரியவும் வரல. கீர்த்தனை பாடும்போது, என் கண்ண பாருங்க, என்னோட பாவ சமாதிய பாருங்க. பிரத்யேக்ஷ தெய்வத்தோட வடிவம் இது. இது யார் சொல்லுவா? தெய்வம் தானே சொல்லணும். அ அது பார்க்கும்போதே, இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஒளிவட்டத்தால உங்களோட பாவரோக வைத்தியம் நித்தியம் நடக்கும். நிஜபோத யுக்தமும் நடக்கும். பாவரோக வைத்தியமும் நடக்கும். அது இந்த வடிவத்த நான் பாவ சமாதியில, சிவஸ்திதியில கண்ண மூடுனாலும் நீங்க இந்த வடிவத்த கண்டு ரசிங்க. ஏன்னா, இந்த தேகம் மூலியமா அந்த தெய்வ ஆற்றல் ஒவ்வொரு நாளும், அந்த நேர்மறையான ஆற்றலும் சரி, தெய்வ ஆற்றலும் சரி, அது ரொம்ப வேகத்தோட, ரொம்ப துல்லியத்தோட ஒவ்வொருத்தரையும் தாக்குது. அத அனுபவிக்கணும் நீங்க. இந்த வடிவம் இல்லாத நேரத்துல நீங்க ஃபோட்டோ கிட்டயோ, இல்ல விக்கிரகத்துக்கிட்டயோ, இல்ல லிங்க வடிவத்துக்கிட்டயோ நீங்க பேசலாம். பூஜை புரஸ்காரத்துல ஈடுபடலாம். அத நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அந்த வழிபாடும் வேணும். ஆனா, இந்த வடிவம் இருக்கும்போது, முழுமையா இந்த வடிவத்தோட உணர்வ நீங்க உள்வாங்கிறதுக்கு எல்லா முயற்சியிலயும் நீங்க ஈடுபடுங்க. அதே சமயத்துல, இந்த வடிவம் இருக்கும்போதே எல்லா சுத்தியும் ஆயிருக்குன்றதுனால, நம்ம இந்த எடுக்கக்கூடிய இந்த சட்டவரிச ஜன்மோத்சவ சங்கல்பத்துல, இந்த ஏகதேச ருத்ர பாராயணமும், இந்த ருத்ராபிஷேகமும் லோக சேமத்துக்கு தான், லோக கல்யாணத்துக்கு தான்னும்போது,
தனிப்பட்ட ஒருத்தரோட ராசி நட்சத்திரம் இது முக்கியத்துவம் இங்க பெறாது. நான் அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு தான் என்னோட பிரிய ரமண மகரிஷி அதை செஞ்சிருக்காரு. அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காது. நீ உங்களோட பிரார்த்தனையே எப்படி இருக்கணும்னா, லோக சேமத்துக்காக, லோக சேவைக்காக, லோக கல்யாணத்துக்காக தான் சுவாமி இந்த சங்கல்பம் எடுத்திருக்கார். உங்களோட உள்ளுணர்வு எல்லாம் அந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் எல்லாமே ஒரு நிலையை நோக்கி இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாம் உணரணும், எல்லாத்துக்கும் சாட்சாத்காரம் கிடைக்கணும், எல்லாமே ஒவ்வொரு நாளும் நிஸ்வார்த்தமா செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும். அதுவே எல்லாம் கஷ்ட தீரனா வேதாந்தா கேசரியா மாறணும். அந்த சங்கல்பத்தோடு நீங்க உட்காரும்போது இந்த ருத்ரனோட பிரத்யக்ஷ ரூபம் இந்த சாய் ருத்ரன் கிட்ட இருந்து அது வெளிப்படும் போது உங்களோட மனமாற்றத்துக்கும் அது வித்திடும். இந்த சுற்றுப்புற சூழலையும் சுத்தகரிக்கும். அவ்வளோ விசேஷம். ஒருவேளை இதை நான் சொல்லலைன்னா இதே தொடரும். தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் வந்திருக்கு. அதனால சொல்றேன். அதனால என்னோட பெரிய மகரிஷிக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ஒரு கனிவான கட்டளை. லோகக்ஷேமத்துக்கு பண்ணும்போது கணேச சங்கல்பா, ஏகாதச ருத்ரம் ஆத்மார்த்தமா பண்ணணும். அதே இங்க இருக்கிறவங்க கூட எல்லாமே அதே எண்ண ஓட்டத்தோட அதே ஒவ்வொருத்தரோட எண்ணமும் சங்கமம் ஆகணும். அதே அந்த நிலையில நீங்க பார்க்கறது. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த வடிவத்துல இந்த உணர்வுல நான் உட்கார்ந்து இருக்கும்போது என்னோட சூக்ஷ்ம வடிவம் அது பெருத்துட்டே இருக்கு, பெருகி கொண்டே இருக்கு. ஷிரடி சாய்பாபா அந்த தேகத்துல 82 வயசு வாழ்ந்தாரு. பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா 86 வருஷம் அந்த தேகத்துல வாழ்ந்தார். அந்த அண்ட பிரம்மாண்டத்தோட சக்தியை ஒரு தேகத்துக்குள்ள வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை அனுபவிக்க, ஆனா அதுவும் ஆனந்தம் தான். ஆனா அந்த 2 தேகமாவது 82 86 வாழ்ந்தது. இந்த தேகம் அந்த அளவுக்கு இருக்கவே இருக்காது. அதையும் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அதனால நான் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மிக மிக சந்தோஷமா நான் சொல்றேன். இந்த உடம்பு போனாலும் என்னோட உணர்வு, என்னோட சூக்ஷ்ம வடிவம் எப்பவுமே எல்லாத்துக்கும் வழிகாட்டுதலா இருக்க தான் போகுது. ஆனா இந்த தேகம் ரொம்ப நாள் இருக்க போறதில்ல. இருக்கிற வரைக்கும் நீங்க, அதுவும் நான் ரொம்ப பிரசன்னத்தோட சொல்றேன். ஏன்னா இன்னும் என்னோட மகிமையும் என்னோட லீலையும் இன்னும் அதிகரிக்கும். ஆனா இருக்கும்போது இந்த வாய்ப்பை முழுமையா நீங்க அந்த உணர்வை பயன்படுத்திக்கணும். அது ஸ்பர்ஷனத்திலையும் சரி, சம்பாஷணத்திலையும் சரி, இல்ல சாட்சாத்காரத்துக்கும் சரி. இததான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால அந்த ஸ்தூல வடிவத்துக்கு இருக்கும்போது நிறைய விஷயத்த நீங்க உணரலாம். இந்த ஸ்தூல வடிவம் போனாலும் சூக்ஷ்மமா இன்னொரு ஸ்தூல வடிவத்தை இயக்கி கொண்டுதான் இருக்கும். ஆனா அந்த நிலையை நீங்களும் அந்த நிலையை அடையணும், சாட்சாத்காரம் ஆகணும்னா இந்த கிடைத்த இந்த வாய்ப்பை நீங்க தக்க வச்சுக்கணும். அடுத்த நிலைக்கு நீங்க போறதுக்கு எல்லா தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அன்பை நீங்க முழுமையா உணருங்க. ஒற்றை பார்வையோடு, ஏகத்துவ பாவத்தோடு நீங்க ஒவ்வொரு சங்கல்பத்தையும் முன்னெடுங்க. எனக்கு என்னுடைய பிரிய லவகுஷனா இருக்கக்கூடிய கோபால் பங்காரியும் கார்த்திக் பங்காரோட அவங்களோட ருத்ர பாராயணத்தோட வேகமும் துல்லியமும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். பூர்ண ஆசீர்வாதம். இந்த சங்கல்பம் லோகக்ஷேமத்துக்காகவே. லோகக்ஷேமனுமா லோகத்தோட பரிவர்த்தனைக்காகவே. அதனால அந்த உணர்வுலையே நீங்க செய்யணும். ரொம்ப சந்தோஷம். மற்றற்ற மகிழ்ச்சி. வெரி ஹாப்பி. பிளஸிங்ஸ்.